நாளுக்கு பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டம் தனியாக தமிழ்நாட்டோடு வந்தது. அதனால இப்பவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்கள் கேரளத்தோடு தொடர்புடையதாகத்தான். இங்கே இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூலுக்கெல்லாம் மலையாள பள்ளிக்கூடம் என்றுதான் பெயர். இப்பவும் மலையாள பத்திரிகைகள்லாம் நிறைய வருது. நான் வாங்குற ஹிந்து பேப்பரை கூட திருவனந்தபுரம் பதிப்பு தான் எனக்கு கிடைக்கின்றது. அதனால கேரளத்தோட நெருங்கிய தொடர்புடையது. எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து சில கருத்துக்களை சொல்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்கள் 1200 உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோயில்கள்ங்கிறது ரொம்ப சிறப்பு. சில கிராமங்கள்ல ஊர் மக்கள் முழுக்க கோயிலில் வந்து உட்கார்ந்தாலும் கோவிலில் இடம் மிஞ்சும். அந்த அளவுக்கு இந்த கோயில்கள் எல்லாம் ரொம்ப விசாலமானவை. அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவ்வளோ பெரிய கோவில் அந்த சின்ன கிராமத்தில். அப்புறம் கேட்டேன் எப்படி வந்ததுன்னு. இந்த கிராமத்து பையன்களை மிடில் ஈஸ்டெல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்க ஊர் கோவிலை எடுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா மையமாகவே வளர்ந்து வருகிறது. அதனால திருவட்டாறு கோவில், கன்னியாகுமரி கோவில், அதுக்கப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தர் தவம் பண்ணின இடம், மண்டைக்காடு கோவில், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சிவன் கோவில் ஒன்று, அதுக்கப்புறம் சுச்சீந்திரம், நாகராஜா கோவில், இப்படி நாகர்கோவிலுக்குள்ளேயே பெரிய பெரிய கோயில்களாக பல கோயில்கள் இருக்கின்றன. அதனால அப்புறம் புகழ் பெற்ற அந்த வேளிமலை குமாரபுரம், இப்படி கன்னியாகுமரியே ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக வளர்ந்து வருகிறது. அதனால இந்த கோயிலை பற்றி பேசுவது ரொம்ப பொருத்தம். 1200 கோயில்கள் இருக்கின்றன. அதில் 450 பெரிய கோயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சில பேர் இதை டிஸ்பியூட் பண்றாங்க. அவ்வளவு கோயில்கள் இருக்காது, பாதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட கன்னியாகுமரி கோயில்களுடைய அந்த இயக்க விதிகள் எல்லாம் கேரள தேவஸ்வம் போர்டுன்னு இருக்கு, அதோட சேர்ந்த விதிகளாகத்தான் இருக்கும். அதனால கோவிலில் கட்டணம் வசூலித்த போது இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் கோர்ட்டில் போய் ஸ்டே எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கோவிலில் கட்டணம் கேரளாவுடைய அந்த பద్ధதிப்படி கோவிலில் நுழையிறதுக்கு கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்னு. கன்னியாகுமரி கோயில்கள் எல்லாம் உள்ளூர் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய. இதை பற்றி உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கோவில்னு ஆரம்பிச்சா படிப்படியா அந்த உள்ளூர்ல இருக்கிற எல்லாரோடையும் தொடர்புடையது அந்த கோவில். அதனால கோவில்கள் எல்லாம் சமுதாய மையங்கள் தான். அது வந்து சமுதாயத்திலிருந்து தனித்தவை இல்லை அப்படின்னு. அதனால கோவில் குளத்துல தண்ணி இருந்தாதான் ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு கிணத்துலையும் தண்ணி வரும், அடிப்பம்பில் தண்ணி வரும், டேப்பில் தண்ணி வரும். அந்த மாதிரி கோவில் திருவிழா அப்படின்னா ஊரோடைய திருவிழா. இதை வந்து திருவட்டாறு கோவில்ல நாங்க நல்லா பார்த்தோம். திருவட்டாறு கோவில்ல ஒரு 35 வருஷமா இந்த லட்ச தீபம் வந்து நின்று போயிருந்தது. நம்ம பையன்கள்லாம் அந்த லட்ச தீபத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீ எப்படிப்பா செய்ய போற அப்படின்னா, அந்த உள்ளூர் மக்கள் அவ்வளவு ஈடுபாட்டோட வந்து அந்த லட்ச தீப நிகழ்ச்சியை எந்த விதமான பிரச்சனை இல்லாம நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த மாதிரி அந்த பொதுமக்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்க, அதுதான் அந்த கோவிலுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்றது. கோயில்களில் வழிபாடுகள், உற்சவங்கள் திருவனந்தபுரம் மந்திரின் அனுமதி பெற்றுதான் நடைபெறுகின்றன. அதனால இதுல ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அதனால அவர்கிட்ட அனுமதி வாங்கிதான் இந்த கோயில்கள்ல உற்சவம் தான் நடக்கும். ஒரு ராஜா வந்து என்ன பண்ணினார், அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்த போது எங்கேயோ அங்கேருந்து ஓடி வந்து இந்த திருவட்டாரை சுற்றி இருக்கிற ஒரு பாட்டி வீட்டுல தங்கி இருந்தார். அந்த பாட்டி வீடு, அந்த பாட்டி அந்த ராஜாவுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல உபச்சாரம் பண்ணினான். இதெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு அந்த ராஜாவுக்கு திருப்பி பதவி கிடைத்த உடனே அந்த பாட்டிக்கு நிறைய மரியாதை பண்ணி சொத்தெல்லாம் சேர்த்தார் என்று அந்த கோவிலுடைய வரலாற்றிலே ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ராஜாவை வந்து திருவுடை மன்னனை காணேன் திருமாலை கண்டேன் என்றும் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி ராஜாவை வந்து விஷ்ணுவுடைய அம்சமாக கருதுகின்ற ஒரு பண்பாடு பிரத்யட்சமாக நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாஞ்சில் நாட்டில் இருந்து தான் பத்மநாபபுரம் பத்மநாபர் கோவிலுக்கு திருவனந்தபுரத்தில் நைவேத்தியத்துக்கு அரிசி போகும்.
அந்த அளவுக்கு இந்த நாந்தி நாட்டு அரிசி ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப சன்னமான ரொம்ப நல்ல அரிசி இங்க விளையும். அதனால சுவாமி நைவேத்தியத்துக்கு இங்கிருந்து தான் அந்த அரிசி போகும். அப்புறம் வேத பண்டிதர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்துல வேத பண்டிதர்களுடைய பிரசன்ஸை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதனால திருவனந்தபுரம் அரண்மனையிலையும் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில்லையும் வேதம் ஓதுவதற்கு இந்த திருவட்டாறுல இருந்து பண்டிதர்கள் போயிருக்காங்க. ரொம்ப உலக புகழ்பெற்ற அந்த சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு, அவருக்கு இந்த திருவட்டாறு பண்டிதர்களுடைய புகழ் பரவி இருக்கு. எங்க இருக்கு? கல்கத்தா. கல்கத்தாவை தாண்டி அவரோட நாதியாதுங்கிறது. அவர் சவுத் இந்தியா யாத்திரை போது இங்க வந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற போது இந்த திருவட்டாறு கோவிலுக்கு எதுக்க ஒரு இடத்துல சில நாட்கள் தங்கி இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய அந்த கிருஷ்ண வழிபாட்டுல பிரம்ம சம்ஹிதைன்னு ஒரு நூல், பிரம்மா பாடின ஒரு நூல், அந்த நூல் பெரிய நூல் அப்படிங்கிறாங்க. அதுல பாடபேதமே இல்லாம ரொம்ப தூய்மையான வடிவம் சைத்தன்ய மகாபிரபுக்கு உள்ளூர் பண்டிதர்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதனால இந்த பிரம்ம சம்ஹிதையினுடைய ஒரு எடிஷன், ஒரு பதிப்பு, அந்த ஓலைச்சுவடிய சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கொண்டு போனார். அதற்கு அவரே பாஷ்யமும் எழுதினார் அப்படின்னு எல்லாம் வருது. நான் இதை பத்தி படிச்ச போது நமக்கு இதெல்லாம் எங்க கிடைக்க போகுது? கிடைச்சதுனாக்க நம்ம சகோதரர்களுக்கு அந்த பிரம்ம சம்ஹியை பத்தி சில பாடல்கள் சொல்லுவோமே அப்படின்னு எதேச்சியா நான் கூகுள்ல பார்த்தா அப்படியே அதுல இருந்து சைத்தன்ய மகாபிரபு தேர்ந்தெடுத்த 50 பாடல்கள் நல்ல இங்கிலீஷ் அர்த்தத்தோட எனக்கு கிடைச்சது. உடனே சாந்தி அம்மாவை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுல சில பாடல்களை அப்பப்ப எடுத்து சொல்லுவோம். அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு லீலா சுகர் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர் கிருஷ்ண கருணாமிர்தம் அப்படிங்கிற ஒரு நூலை ரொம்ப ரசிச்சு படிச்சு இங்க தென்னாட்டில இருந்து எடுத்துட்டு போனான்னு சொல்றாங்க. அந்த கிருஷ்ண கருணாமிர்தமும் ராமகிருஷ்ண மடத்துல பப்ளிஷ் பண்றாங்க, நம்ம கிட்ட இருக்கு. அந்த கிருஷ்ண கருணாமிர்தம் நல்ல பாடல்கள் எல்லாம் கொண்டது. அதை இசைப்பாடல்களாகவும் சொல்வார்கள். அதையெல்லாம் பத்தி இந்த உரையின் போது சில பாடல்களை அது மேற்கோள் காட்டி அதை அர்த்தத்தை சொல்லுவது, இதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பினால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இதை நான் ஆரம்பிக்கிற போது இந்த பிரம்ம சம்ஹிதையை பத்தி பேச வாய்ப்பு கிடைக்கும்னே நான் நினைக்கல. அதுக்கப்புறம் அதர்வண வேதம், கேரளாவுடைய அந்த ஆன்மீக சமய பண்பாடு இருக்கு பாருங்க, அதுல அதர்வண வேதத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதர்வண வேதம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாட்பூரின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். அதுல சந்நியாச உபனிஷத்து என்று சொல்லக்கூடிய மாண்டூக்கிய உபனிஷத்தும் அதுலதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பில்லி சூன்யம் வைக்கிறது, ஏவல் வைப்பது, செய்வினை வைப்பது, அந்த மாதிரி சடங்குகளை சொல்லின மந்திரங்களும் இந்த அதர்வண வேதத்துல தான் இருக்கு. அதனால இந்த அதர்வண வேதத்தினுடைய உட்பொருள்கள் ஒன்று மாதிரி இருக்காது. இந்த சன்னியாசிகள் மட்டும் ஓதக்கூடிய மாண்டூக்கிய முண்டகோபனிஷத்தும் அதுல தான் இருக்கு. அதுக்கு கௌடபாதர் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரனுடைய குருவோட குரு, அவர் ரொம்ப உலக புகழ்பெற்ற காரிகை எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் கோவிந்த பகவத்பாதர் வழியா ஆதிசங்கரரும் அதை எடுத்து ஒரே எழுதி அது இப்ப ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தம். அது ரொம்ப பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் அதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை அதெல்லாம் கூட இந்த அதர்வண வேதத்தில் இருக்கு. அப்படின்னு அதர்வண வேதத்துக்கு ஒரு கெட்ட பேரும் உண்டு, நல்ல பேரும் உண்டு. அதெல்லாம் ஓதக்கூடிய பண்டிதர்கள் மற்ற எல்லா இடத்தையும் விட கேரளத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்கள். திருவாட்டாறு பிராமணர்கள் ஆதிகேசவர் கோவிலில் பிரம்ம சம்ஹிதை என்ற நூலை ஓதி தனியே சம்பளம் பெற்றார்கள். அந்த பிரம்ம சம்ஹிதை முழுக்க முழுக்க கிருஷ்ண வழிபாட்டை பற்றியது. அதனால சைத்தன்ய மகாபிரபுக்கு இந்த கோவில் மேல ஒரு தனி ஈடுபாடும், இங்கேயே தங்கி அந்த பிராமணர்களை மரியாதை பண்ணி இந்த பிரம்ம சம்ஹிதை என்ற நூலை எடுத்துக்கொண்டு போனதுல ஆச்சரியமே இல்லை. அதற்கு அவரே ஒரு உரை எழுதியிருக்கிறார்.
இந்த பிரம்ம சம்ஹிதை என்னாச்சு, நடுப்புற கொஞ்சம் அதுக்கு பிரயோகம் பயன்பாடு இல்லாம போயிடுச்சு. இதுல என்னாச்சு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த இறை வழிபாட்டுல இந்த நாயகி நாயக பாவம், இறைவனை காதலனாக வழிபடுவது, அதுல அவர் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார். இதை பற்றி விவேகானந்தர் சொல்லுகிற போது இதை பக்தர்கள்லாம் ரொம்ப துருபயோகம் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு காலத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்குள்ளேயே அந்த நாயக நாயகி பாவத்தினால அவங்க 300 பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் ஜெயதேவர் அப்படிங்கிறவர் ஒரிசாவில் இருக்கிற அந்த பூரி ஜெகநாத் கோவில்ல இருந்து அவர் அந்த அஷ்டபதி என்று சொல்லக்கூடிய அந்த 24 பாடல்களை எழுதினார். அதில் எல்லாம் கொஞ்சம் காமச்சுவை நம்ம சமுதாயத்துக்கு தேவையை விட அதிகமாக இருந்தது என்றே பலரும் கூறுகிறார்கள். அதனால அந்த சைத்தன்ய பிரபு ஆரம்பித்த மிக உத்தமமான அந்த பக்தி நெறி கொஞ்சம் தளர்வு பெற்றது. அந்த சமயத்தில் இறைவனுடைய லீலையை பாருங்க. பக்தி வேதாந்த பிரபுபாதான்னு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அவர் என்ன பண்ணினாரு, அவருக்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைத்து நியூயார்க்கில் போய் ஒரு தோட்டத்தில் ஒரு பார்க்கில் உட்கார்ந்து கொண்டு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த மகாமந்திரம் என்றே சொல்வார்கள். அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டிருந்தார். இந்த ஃபோர்டு கார் கம்பெனி இருக்கு பாருங்க, அதனுடைய ஓனர் ஸ்ரீமான் ஹாரிசன் ஃபோர்டுன்னு ஒருத்தர், அவர் அந்த வழியா போன போது ஈஸ்வரனுடைய லீலையினால இந்த மந்திரம் அவரை ரொம்ப கவர்ந்து விட்டது. அவர் இந்த பக்தி வேதாந்த பிரபுபாதர்கிட்ட நீங்க சொல்றீங்களே இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கலி சந்தரண உபனிஷது, கலியுகத்துல உலகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு உபனிஷதம்னு ஒரு உபனிஷதம் இருந்தது, அது வழக்கொழிஞ்சு போச்சு. அதனுடைய ரொம்ப முக்கியமான பகுதி இந்த ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே தான். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஹாரிசன் ஃபோர்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு என்னால் நான் சப்போர்ட் தான் செய்வேன் என்று சொல்லி இப்ப சைத்தன்ய மகாபிரபு பிறந்த அந்த நாதியாதில் ஒரு சதுரடிக்கு 17,000 ரூபாய், அந்த மாதிரி 1,00,000 சதுரடியில அந்த சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் கட்டுவதற்கு இந்த ஹாரிசன் ஃபோர்டு தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறான். அதனால என்னாச்சு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு காலத்திற்கு பிறகு சிறிதே நலிவுற்றிருந்த இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கமானது இப்ப ரொம்ப உலக புகழ் பெற்று இந்தியாவுக்கு வெளியில மிகப்பெரிய இந்து இயக்கம் அப்படின்னே சொல்றாங்க. முஸ்லிம்கள், கம்யூனிஸ்டுகள், கருப்பர்கள் இவங்களெல்லாம் இந்து மதத்தினுடைய எந்த புதிவும் உள்ள போய் தொடவே முடியல. அப்படிப்பட்டவங்களெல்லாம் இந்த இஸ்கான் என்று சொல்றேன், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், அவங்க இதை கொண்டு போய் அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுல இந்த பிரம்ம சம்ஹிதை அப்படிங்கிற அந்த நூல் இருக்க, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு என்று நீங்க கூகுள்ல போய் பிரம்ம சம்ஹிதையை தேடினீங்க அப்படின்னாக்கா இந்த இஸ்கான்காரங்க போட்ட வருஷம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த வைஷ்ணவிசமும் இந்து தர்மமும் இந்து தர்மத்தினுடைய கிருஷ்ணா வழிபாடும் பகவத்கீதையும் பரப்புவதில் நம்ம ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு அப்படின்னு நாம கொஞ்சம் அந்த புகழ்ல ஒரு பங்கை நாம் பெறலாம். அதனால அந்த பிரம்ம சம்ஹிதை ஓதுபவர்களுக்கு தனியே சம்பளம் கொடுத்து அது ஒரு ஸ்பெஷல் டெக்ஸ்ட் அதை வைத்திருந்தார்கள். திருவட்டாறு கோவிலில் கட்டிச்சோறு தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. அந்த காலத்துலலாம் பணம் கிடையாது, சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அதனால சாப்பாட்டில் சாப்பிட்டது போக மிச்சத்தை இருக்கிறதுக்கு விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் மத்திய பிரதேசில் இருக்கிற போது ஊர் மக்கள் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, கோதுமை தான் கொடுப்பாங்க. அதனால நாங்கள் சொல்லிடுவோம், நாங்கள் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற கோதுமையை விற்று நாங்கள் அரிசி, உப்பு, புளி, எண்ணெய் இதெல்லாம் வாங்கிப்போம். மக்கள் அனுமதி கொடுப்பாங்க. அதனால
இந்த கட்டிசோரை விற்று அதில் மிச்சம் இருக்கிற பணத்தை அதை உபரி மற்ற செலவுக்கு பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. அதனால இதை சாந்தி பாத்திரம் என்ற பெயரில் அப்பெல்லாம் மத்திய பிரதேசத்தில் ரொம்ப அந்த கொள்ளைக்காரர்களுடைய பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தது இல்லையா, அதனால அங்கே மக்களுக்கு வேண்டியது ரொம்ப சாந்தி தான் வேண்டியிருந்தது. அதனால அந்த பிடியரிசி பாத்திரத்துக்கே சாந்தி பாத்திரம் என்றதா பெயர். இப்போ அமிர்த குடும்பம் என்று சொல்லி இப்போ ஐயப்பனுக்கு வருஷத்துக்கு 70,000 கிலோ அரிசி கிடைக்கின்றது. அதில் ஊருக்கு உழைத்திடல் யோகம், நாடு நலம் பெற, நம் பண்பாடு தழைக்க, உலகம் உய்ய, மனித குலம் வாழ பிரார்த்திப்போம், தொண்டு புரிவோம் என்று ஒரு பிடி அரிசியை போட்டு வருஷத்துக்கு 70,000 கிலோ ஐயப்பன் கலெக்ட் பண்ணுறார். அதை பால்வாடி குழந்தைகளுக்கு சாப்பாடு, அப்புறம் ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு என்று ஒரு பெரிய ஒரு அன்னதான இயக்கமாக அது வந்திருக்கிறது. அதனால இந்த கோவிலில் கடிசோறு போடுவது என்பது அந்த திருவட்டாறு கோவில்லையும் உண்டு. திருவட்டாறு கோவிலுடைய பெருமை என்னன்னா, இன்னைக்கும் அந்த அன்னதானம் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை ஒரு வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. அதில் 2 விஷயம் என்னால் மறக்க முடியாது. ஒன்று, துளசி ஐயங்கார் எழுதின லிப்கோ போட்ட இந்த 108 புராண தலங்களும் வைஷ்ணவ திருப்பதிகளும் அபிமான தலங்களும் அப்படிங்கிற புஸ்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அந்த புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத பகுதியாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது ஒரு பெருமை. இன்னொன்று பெருமை என்னன்னா, அன்னைக்கு அந்த கோவிலில் 3 பேரை மரியாதை பண்ணினாங்க. ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற 2 5ஆம் கிளாஸ் பசங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, காலையில் ஸ்கூல் விட்ட உடனே ஓடி இந்த கோவிலில் எல்லாருக்கும் இலை போட்டு, இலையை தொடச்சி, எல்லாருக்கும் தண்ணி வைத்து, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு, அவங்களுக்கு தான் ஸ்கூலில் சாப்பாடு கிடைக்குவேன், சாப்பாடை ஓடி போடுவாங்க. இந்த 2 குழந்தைகளையும் அன்னைக்கு ஆனர் பண்ணினாங்க. இன்னொன்று ஒரு பாட்டி அந்த கோவிலில் 35 வருஷமா சம்பளமே வாங்காம அந்த கோவிலில் விளக்குமாறு போட்டு கோவிலை கூட்டுறாங்க. பெரிய கோவில் அது, ஒரு பாட்டிக்கெல்லாம் கூட்டுற கோவிலே இல்லை, அது ஒரு 10 பாட்டி வேணும். அந்த பாட்டியை அன்னைக்கு ஆனர் பண்ணினாங்க. 3வது, அப்போ இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர், அது கொஞ்சம் மேடான பகுதி என்பதனால தண்ணிக்கு கஷ்டம் இருந்தது. அந்த டிரைவர் என்ன பண்ணினாரு, தன்னுடைய செலவில் ஒரு டேங்கரை வாங்கி அந்த திருவட்டாறு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொடுத்தாரு. அந்த 3 பேரையும் ஆனர் பண்ணினாங்க. பேசப்பான எனக்கும் அந்த 108 திருப்பதிகள் அபிமான தலங்களும் புராண தலங்களும் அப்படிங்கிற புத்தகத்தை துளசி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பேர் போட்டு கொடுத்தாங்க. அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு அந்த சமயத்தில் நான் நினைச்சே பார்க்கல. லேட்டர் டெவலப்மெண்ட் ப்ரூவ்ஸ் that book will be a very very important aspect of my life. இப்படி அந்த திருவட்டாறு கோவிலில் இந்த மனிதநேயம்னு சொல்றமே, அதெல்லாம் உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மையம். அடுத்தது, திருவட்டாறு கோவிலில் பணி செய்பவர்களும் அதிகாரிகளும் தீவிர வைஷ்ணவர்களாக இருந்ததில்லை. அப்ப இந்த வழிபாட்டுல ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்றோமே, அவர்கள் காளி வழிபாடு, நாகர் வழிபாடு, சுற்றீவரில் இருக்கிற காவுகள்னு சொல்லி கேரளாவில் சர்ப்பக்காவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே சர்ப்பக்காவு உண்டு. அந்த பாம்பு வழிபாடு கேரளாவில் ரொம்ப உண்டு. பாரத பண்பாட்டில் பாம்பு வழிபாடுன்னு ஒருத்தர் PhD பண்ணியிருக்காரு, அது வேற விஷயம், பல தடவை அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால இந்த கோவிலை சஸ்டைன் பண்ணி பாதுகாத்து அதனுடைய பூஜை முறைகள், அதில் வேலை செய்கிற அந்தணர்கள், அதில் வழங்கப்படுகின்ற புத்தகங்கள், இதையெல்லாம் பாதுகாத்து நம்ம வரலையும் கொண்டு கொடுப்பதில் அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் பிரத்யட்சமாக பார்த்தேன். அதனால ஜூலை 27ஆம் தேதி அந்த கோவிலில் ஒரு 1008 விளக்கு பூஜையும், 1008 இல்லை, ஒரு 2500 விளக்கு வரும். அதை தவிர அந்த கோவிலில் இருக்கிற நல்ல தேக்கு மரத்தில் பண்ணின சட்டங்கள், அதில் பித்தளை விளக்குகள், லட்சம் விளக்குகள், 35 வருஷம் நின்று போச்சு. ராஜபாண்டியன்னு நம்ம கேந்திர மாவட்ட பொறுப்பாளர், அவர் தான் அதை எடுத்து பண்ணி அவர் காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட இப்போ நம்ம தொண்டர்கள் தொடர்ந்து பண்ணுகிறார்கள். ஆகவே அந்த நாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு ஆலயம் திருவட்டாறு ஆலயம். அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் போறவே போறாது.
கோவிலை சுற்றி பத்ரகாளி பாம்பு காம்புகள் இருக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு மேற்காக ஓடும் மலையிலிருந்து வடக்கே தாமிரபரணி ஆறு புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறது. அதனால அந்த தாமிரபரணி அதனுடைய கரையில தான் கல்கி அவதாரம் ஏற்பட போகிறது, அதெல்லாம் தெரியும். அந்த தாமிரபரணிங்கிற பேர்ல ஒரு சிறிய ஆறு அந்த மலைக்கு தெற்கு பக்கமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஓடுகின்றது. அதுல பல்துளி ஆறு அப்படின்னு இந்த குமரி கண்டத்துல ஆறுன்னு சொல்றோமே, அதை பரணி ஆறுன்னு சொல்றாங்க. இந்த பரணி ஆறும் இந்த ஆறும் சேர்த்து ஒரு கன்னியாகுமரி ரொம்ப மலையிலேருந்து கடல் ரொம்ப குறைச்ச தூரம். அது கூட இந்த கேரளா மாதிரி இது இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால அந்த ஆறு ரொம்ப சின்னதுதான், ரொம்ப வேகமாக ஓடி அது கடலில் கலந்து விடும். அப்படிப்பட்ட அந்த ஆற்றையும் மக்கள் ரொம்ப கொண்டாடுவார்கள். பரளி ஆறு என்ற சிற்றாறும் இங்கு ஓடுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை இடநாடு என்றும் நாஞ்சில் நாடு என்றும் பிரிக்கின்றனர். இந்த நாஞ்சில் நாடு இருக்க, அது சோழ நாடு மாதிரி ஒரு பெரிய கல்ச்சரல் சென்டர். இப்போ சோழ நாட்டில் தியாகராஜ சுவாமிகள் மாதிரி ஒரு மியூசிக்கல் ஜீனியஸும், கம்பன் மாதிரி ஒரு இலக்கிய பேராண்மையும், பிரகதீஸ்வரர் ஆலயம் மாதிரி எவ்வளவு ஆலயமும் எப்படி வந்தது? சோத்துக்கு பஞ்சம் இல்லை. அதனால ஒரு பண்பாடுங்கிறது எல்லாருக்கும் சாப்பிட கிடைக்கிற இடத்துல தான் பண்பாடு வளரும். சோத்துக்கு பட்டி கிடைக்கிறவன் என்ன பண்பாட்டை வளர்ப்பான்? சோத்துக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை என்பதனால அங்கே ஒரு மியூசிக்கோ ஒரு கோவிலோ ஒரு படைப்பாற்றலோ மிக சிறப்பாக வளர்ந்தன. அந்த மாதிரி இந்த நாஞ்சில் நாடுங்கிறது 2 தாலுக்கா தான். அதாவது 2 தாலுக்கான்னு என்ன, 150 300 கிராமங்கள், ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனா என்ன கல்ச்சர் அப்பா! ஒரு 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 பூ தொடுக்கிற அழகை பார்த்தாலே போரும். இந்த நாஞ்சில் நாட்டினுடைய அந்த அழகு அப்படி தெரியும். அதனால ஒரு சங்கீதமாகட்டும், ஒரு சிற்பமாகட்டும், ஒரு உற்சவமாகட்டும், அந்த பூ தொடுக்கிற அழகாகட்டும், நாஞ்சில் நாடு அப்படின்னு சொன்னா அகஸ்தீஸ்வரம் தோவாளையில் 2 தாலுக்கா தான். தாலுக்கான்னு என்ன, 2 ஒன்றியம் தான், 300 கிராமங்கள். ஆனா அவ்வளவு பலம், அவ்வளவு பண்பாடு உள்ள மக்கள். எங்க பையங்கள்லாம் ஜோக்கடிப்பானுங்க, சார் இவங்கெல்லாம் திருநாவுக்கரசருக்கு தேவாரம் சொல்லி கொடுப்பாங்க சார் அப்படின்னு ஜோக்கடிப்பாங்க. அப்படி இந்த நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது நல்ல உணவு வளமுடையது. அதனால திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு நைவேத்தியத்துக்கு இந்த நாஞ்சில் நாடு இருந்து தான் அரிசி போகும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்னாக்க கேரளாவில் விளையிற அரிசி மொச்சக்கொட்டை மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான்லாம் கேரளா போனால் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன். பெருசாக இருக்கும் அந்த தானியங்கள், அவ்வளோ துலோமெல்லாம் வேகாது, சிவப்பு அரிசி வேற. சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படும். நாஞ்சில் நாடு என்ன சொல்றது, அது சோழ தேசம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது மை வே ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் நாஞ்சில் தேசம். அப்படிப்பட்ட அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை இடநாடு என்றும் நாஞ்சில் நாடு என்றும் பிரிக்கின்றனர். அதனால நாஞ்சில் அப்படின்னாக்கா இந்த கலப்பை தேஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய முனையில ஒரு இரும்பு கொழுவை அட்டாச் பண்ணுவாங்க. அந்த கொழுவுக்கு நாஞ்சில்னு பேர். அதனால இந்த அவ்வளவு சமதளமான பூமி, அவ்வளவு வளமான பூமி, அவ்வளவு உயர்ந்த அரிசி, அவ்வளவு சங்கீதம், அவ்வளவு கோவில். யாரோ ஒரு பண்பாட்டை பற்றி எடை போடுற போது சொல்கிறான், ஒரு பண்பாடு ரொம்ப உயர்ந்தது என்று சொல்லுவதற்கு அந்த பண்பாட்டில் எத்தனை பேருக்கு மலிவான விலையில பூ கிடைக்கும். அவங்க பூவை தலையில் வச்சுப்பாங்க, பூஜைக்கு பூவை பயன்படுத்துவாங்க, கோவிலில் பூமாலை போடுவாங்க. இதுதான் ஒரு பண்பாட்டினுடைய அளவுகோல் அப்படின்னு ஒரு பெரியவன் எழுதுறான். அந்த ஒத்த அளவுகோலில் வச்சாக்க நாஞ்சில் நாடு 100க்கு 125 மார்க் வாங்கும். பூ விளையிறது மட்டும் இல்ல, அந்த பூவை அவங்க அழகா அந்த தொடுக்கிற விதமும் அப்படி. அப்புறம் அந்த இடநாட்டை மலையாள மன்னர்களும் ஆண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை ஆண்ட என்னும் மன்னர்கள் அகத்தியருடன்
துவாரகையில் இருந்து வந்த யாதவர்கள் என்று கூறுகிறார்கள். அதனால தென்காசிக்கு பக்கத்துல ஆய்க்குடின்னு அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த ஆய்க்குடியை பத்தி பேசுற போது ஆய் அண்டியன் அப்படின்னு ஒரு சங்க காலத்து மன்னன் அதை ஆண்டான் என்று சொல்லுகிறார்கள். அதனால எழினி ஆதவன் அப்படிங்கிற ஒரு சங்க காலத்து மன்னவன் இங்க இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அகஸ்தியர் வடநாட்டிலிருந்து இங்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவதற்கும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த ஆரிய திராவிட இன்வேஷன் தியரின்னு ஒன்று இருக்க, அதை வைத்துக்கொண்டு இவங்கெல்லாம் வடநாட்டிலேருந்து வந்தவங்க இதெல்லாம் இதை பற்றி சொன்ன அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் பார்த்தா வெள்ளைக்காரன். அதனால இந்த பிராமணர்கள் உள்ளூர்காரங்க இல்லைன்னு சொல்றதுல இந்த வெள்ளைக்காரனுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது அப்சல்யூட் கப்சா. டேவிட் ஷுல்மன் ஒருத்தர் ஹார்வார்ட்ல இருந்து அவர் ஹிஸ்டரி தமிழ் பயோகிராஃபி அப்படின்னு ஒரு நுட்பம் எழுதியிருக்கார். தமிழ் எவ்வளோ பழசோ அவ்வளவு பழசு இங்க இருக்கிற பிராமணர்கள். இங்க இருக்கிற இப்ப கபாடபுரம்னு சொல்றோம். கபாடங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை தானே. சங்கம்னு சொல்றோம். சங்கம்ங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத வார்த்தை தானே. அதனால தமிழ் எவ்வளவு பழசோ அவ்வளவு பழசு இந்த சங்கம்ங்கிற கான்செப்டும் கபாடபுரம்ங்கிற கான்செப்டும் வேதம் போதுதலும். அப்புறம் சொல்லியிருக்கேன், அண்ணாமலைன்னு ஒருத்தர் அவர் சங்க இலக்கியத்தில் தொன்மக்கூறுகள்னு 2 வால்யூம் புத்தகம் எழுதியிருக்கார். அதுல பார்த்தா 2 டிக்ஷனரி வடிவத்துல ஒரு 350 700 பக்கங்கள் எப்படி சங்க இலக்கியத்துல வேதத்தினுடைய புராணங்களுடைய அந்த சொற்களும் தெய்வங்களும் ஆட்சி பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஈஸி டு ரெஃபர். அப்புறம் அதை டிக்ஷனரி வடிவத்தில் போட்டிருக்கார். நான் என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கெல்லாம் அந்த புத்தகம் கூட வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய வரலாறு காலத்தால பின்பற்றது என்று சொல்வதில் வெள்ளைக்காரனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால அவன் மனசுல தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்னாடி நாகரிகமே உலகத்துல இல்லைங்கிற கருத்து ஆழமா வேறு ஒன்று இருக்கு. அதனால நம்ம ஏதாவது கிமுன்னு போட்டு ஏதாவது எழுதினோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் வெள்ளைக்காரன் இது கப்சா, இது புழுகு, இதுக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவான். இது எந்த அளவுக்கு அவங்களோட அடிமனத்துல போய் ஊறி இருக்கு அப்படின்னா, ரொமாரோலான்னு ஒருத்தர் பிரான்ஸ்ல பிறந்து நோபல் பரிசு வாங்கினவர். அவர் விவேகானந்தருடைய பரமபக்தர், ராமகிருஷ்ணருடைய பரமபக்தர். ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் பற்றி பிரெஞ்சில் புத்தகம் எழுதி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, அப்படிப்பட்டவர் கூட ராமகிருஷ்ணரை பற்றி சொல்ற போது ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை 2000 வருட இந்துக்களுடைய வாழ்க்கையை 50 வருஷத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மகானுடைய வாழ்க்கைன்னு எழுதினார். இந்துக்களுடைய வரலாற்றுல 2000ங்கிறது ஒரு காலகட்டமே இல்லை. 2000ங்கிறது கிறிஸ்தவங்களுக்கு தான் முக்கியமே தவிர இந்துக்களுக்கு நம்ம கலியுகம் 5200 வருஷம் பழசி, ராமாயணம் 7000 வருஷம் பழசி. அதனால நமக்கு 2000 அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ டைம் ஆஃப் ரெக்கனிங். நம்ம கணக்கில் அந்த 2000ங்கிறதே கிடையாது. ஆனால் இந்தியா பேர்ல இவ்வளவு சிம்பத்தியும் அன்பும் உடையவருக்கு கூட இந்த 2000 அப்படிங்கிற கான்செப்டை மறக்க முடியல. எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறவர்களுடைய அடிமனத்துல கூட இந்த 2000 அப்படிங்கிற வருஷம் அப்படியே புகுந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். அதனால நம்ம வரலாற்றை பத்தி வெள்ளைக்காரன் எழுதின படிக்கிற போது யூ ஷுட் டேக் இட் வித் எ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதுக்கு எனக்கு ரொம்ப அப்ரூவல் மதுரையில் சாலமன் பாப்பையான்னு ஒருத்தர் இருக்கார். நல்ல கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அவர் எடிட் பண்ணின 12 வால்யூம் கம்பராமாயணத்தை பற்றிய உரைகள் எனக்கு கிடைச்சிது. அதில் ஒரு வால்யூமில் கம்பராமாயணம் இந்தியன் கல்ச்சரில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸு, நம்ம இந்தியாவினுடைய வரலாற்றை இந்தியர்கள் எழுதினதை தான் படிக்கணும் அப்படிங்கிற கருத்து, இந்த ரெண்டையும் அவ்வளவு அழகாக வற்புறுத்தி டாக்டர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதனால எத்தனையோ இந்துக்களுக்கு நம்ம வெள்ளைக்காரன் எழுதின வரலாற்றை படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்.
அவர் சாலமன் பாப்பையா கிறிஸ்தவராக இருந்தா கூட இவ்வளவு உயர்ந்த கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். கன்னியாகுமரி ஆண்ட எழினி ஆதன் பற்றிய குறிப்பு புறநானூற்றில் வருகிறது. அதனால இந்த யாதவர்கள் ரொம்ப பிற்காலத்துல வந்தாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் அடிபட்டு போச்சு. ஆனா வெள்ளக்காரனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸு, அதை விட நம்ம ஜனங்களுக்கு வெள்ளத்தோல் மேலே இருக்கிற ஒரு மரியாதை, இதனால இன்னைக்கு அவன் தான் நமக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தான், ரயில்வே ஸ்டேஷன் போட்டான், போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தான், டிவி கொடுத்தான் அப்படின்னு நம்ம நாகரிகத்தினுடைய அஸ்திவாரமா வெள்ளக்காரனை நினைக்கிற அந்த அடிமைத்தனம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு பர்சிஸ்ட் வித் அஸ். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எஞ்சி இருக்கின்றது. பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் நடந்த சண்டையில் திருவாட்டாற்றின் ஆட்சி மாறி மாறி கைப்பற்றி இருந்தது. அதனால திருவட்டார சில சமயம் சேர மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, சில சமயம் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, மலையாளம் அப்படிங்கிற மொழி 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் திடமா வேறு ஊன்றியது. 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற கான்செப்டே கிடையாது. புறநானூற்று காலத்துலலாம் சேரர்கள்ல தமிழில் தான் ஆட்சி புரிந்தார்கள். அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான். அதனால்தான் நம்ம சேர சோழ பாண்டியர்னு சொல்றோம், இளங்கோவடிகளை அவ்வளவு கொண்டாடுகின்றோம். அதனால அந்த காலத்துல மலையாளம் என்ற ஒரு மொழியே இல்லை. அதனால அதை சேர நாடு, நாஞ்சில் நாடு, பாண்டி நாடுன்னு பிரிக்கலாமே தவிர மலையாள தேசம் தமிழ் தேசம் என்று பிரிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமுமே கிடையாது. 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. இப்ப கூட சுவாமி விவேகானந்தரை போன்றவர்கள் மலையாள தேசத்துல ரொம்ப நல்ல தமிழ் பேசுறாங்க என்று சொல்றாங்க. இப்ப கூட திருவனந்தபுரம் பல்கலைக்கழகம் ஒரு நல்ல தமிழராட்சி மையம் அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம ஒரு பேருக்காக சேர பாண்டியன்னு பிரிக்கிறமே தவிர எந்த விதமான வேறுபாடுகளும் இங்கு இருந்ததே கிடையாது. அப்புறம் திருவாட்டாற்றை சுற்றி நிறைய கல்வெட்டுகள். ஆனால் காலப்போக்கில் இந்த கல்வெட்டெல்லாம் அழிந்து வருகின்றன. ஏகே பெருமாள்னு ஒரு பேராசிரியர், அவர் இங்கே ஆரல்வாய் மொழியில் அறிஞர் அண்ணா காலேஜ்னு ஒரு காலேஜ், அந்த காலேஜில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவர் திருவட்டாறு கோவிலை பற்றி ஒரு முழுமையான புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துக்காக இந்த திருவட்டாறு கோவிலில் இருக்கிற கோவிலை சுற்றி இருக்கிற 43 கல்வெட்டுக்களையும் திருப்பி இன்னொரு தர ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நூலில் சேர்த்து ஒரு அழகிய நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த திருவட்டாற்றுல பாஞ்சராத்திரம் என்ற ஒரு வழிபாடு இருந்திருக்கிறது. இந்த பாஞ்சராத்திரத்தை பற்றி பல தடவை சொல்லியிருக்கோம், இன்னொரு தடவை சொன்னா தப்பு கிடையாது. அந்த பாஞ்சராத்திரத்துல பரம், இந்த பரம் அப்படிங்கிறது பரமாத்மான்னு நம்ம சொல்றோமே, அந்த பரம் தான். இந்த பரம்ங்கிற வார்த்தைக்கு டிரான்சென்டென்டல்னு இன்னொரு அதீதம்னு சொல்றோம் இல்லையா, பாவாதீதம்னு சொல்றோம் இல்லையா, உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தமும் உண்டு. அடுத்தது வியூகம். இந்த வியூகம் தான் இந்த கிருஷ்ணர், கிருஷ்ணருடைய மகன், கிருஷ்ணருடைய பேரன், கிருஷ்ணருடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி இந்த வியூக அவதாரம் சுத்ராத்மா சதுர்விக சதுர்தம் சதுர்பூஜ என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வரும். அதனால வியூகம்னா வகுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த வியூகத்தை பற்றி மாண்டூக்கிய உபநிஷத்திலும் வருகின்றதுங்கிறத ஒரு உபரி தகவலாக சொல்லிக்கலாம். அடுத்தது விபவம். இந்த விபவம் தான் இன்னைக்கு நம்ம அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கடைசி அவதாரம். நம்ம கொள்கைக்கு இந்த மாதிரி சில பேர் கல்கி பிடிப்பாங்க, சில பேர் புத்தர் பிடிப்பாங்க. இப்ப ஜெயதேவரை போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணர் தான் விஷ்ணு அவதாரம் எடுத்தாருன்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்படி சொல்றவங்க புத்த அவதாரத்தை சேர்த்து கொள்வாங்க. அது ஒரு புறம் இருக்க, இந்த 10 அவதாரங்கிற கான்செப்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேசிஸே கிடையாது.
ஆழ்வார்கள் 10ங்கிறத சொல்றாங்களே தவிர அவதாரங்கள் 10 அப்படிங்கிறதோட நிறுத்திக்கோ என்று ஆழ்வார்கள் சொல்லவே இல்லை. ஏனென்றால் பாகவதத்துல 24 அவதாரங்களை பற்றிய கருத்து எல்லாம் வருகின்றது. பகவத்கீதையிலே சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் அவதாரம் எடுப்பான் என்ற கருத்தெல்லாம் வருகின்றது. அதனால இந்த 10 அவதாரம்ங்கிறதைய கான்செப்ட் எப்படி வந்ததுன்னாக்க 8வது நூற்றாண்டுல எழுதப்பட்ட அந்த லலிதா சஹஸ்ரநாமம் இருக்க, அதுல கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதின்னு ஒரு பாட்டு வருது. பராசக்தி தன்னுடைய 10 கைவிரல்கள் இருந்து நாராயணனுடைய 10 தோற்றங்களை உண்டாக்கினாள் அப்படின்னு. அதனால இந்த அவதாரங்கள் 10 அப்படின்னு சொல்றது. அப்புறம் என்னாச்சு, இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, திரும்ப திரும்ப வர்றவங்கெல்லாம் தன்னை அவதாரம்னு சொன்ன உடனே யாராவது பார்த்தாங்க, போரும்பா அவதாரம், திரும்பி திரும்பி அவதாரம்னு சொல்லாத, புத்தர் தான் கடைசி அவதாரம்னு இந்த அவதாரங்கள் 10 என்று வரையறுப்பதில் பௌத்தர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால புத்தர் தான் கடைசி அவதாரம், இது சம்மேஷன் ஆஃப் ஆல் த அவதாரங்கள், அவர் தான் எல்லா அவதாரங்களையும் தொகுத்து அவருடைய கடைசி கருத்தெல்லாம் சொன்னவர் என்று சொல்லுவதில், அதுக்கப்புறம் அவதாரங்கள் இல்லைன்னு சொல்லுவதில் புத்திஸ்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் பாகவதத்தில் 24 அவதாரங்கள் என்று ஒன்று, பைரவி பிராமணி அப்படிங்கிற அம்மா ராமகிருஷ்ணர் ஒரு அவதாரம்னு சொல்லி யுகங்கள் தோறும் அவதாரங்கள் திரும்ப திரும்ப வரும் என்று பகவத்கீதையை மேற்கோள் காட்டி அந்த கல்கத்தாவில் இருந்த சாஸ்திர அறிஞர்களுக்கு நிரூபணம் செய்தாள் என்றெல்லாம் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில வர்ற. அதனால இந்த தசாவதாரம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் கிடையாது. அதனால ஆழ்வார்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அந்த அவதாரங்கள் எண்ணிறந்தவை அப்படிங்கிற கருத்து நம்ம சாஸ்திரங்களில் இருக்கு என்பதை நம்ம பதிவு பண்ணுகிறோம். இந்த ஜெயதேவர் தான், அவர் 17ஆம் நூற்றாண்டு, அவர் தான் என்ன பண்ணினார், இந்த பிரளய பயோதிச்சலைன்னு அஷ்டபதியில முதல் பாட்டு அதில் சொல்ற போது தசவித ரூபதரே அப்படின்னு சொல்லி அவர் இந்த பிரளயப்ப ஜோதிச்சலையில இந்த கிருஷ்ணர் 10 அவதாரமா எடுத்தாருன்னு சொல்லி இந்த புத்தர் கல்கியோட செஞ்சு தசவித ரூபதரே அப்படிங்கிற முடியும். அவருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் தமிழ்நாட்டில் நிறைய இந்த அஷ்டபதியை பாடுகின்றவர்கள் இருந்ததுனால இந்த 10 அவதாரங்களோட கான்செப்ட் ஊறி போச்சு. இந்த 10 வடிவங்கள் அப்படின்னு ஆழ்வார்களுடைய ஒரு பாட்டில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாம் சேர்த்து இந்த தசாவதாரம்ங்கிற கான்செப்ட் தசாவதாரங்கிற பேர்ல ஒரு சினிமா வேற எடுத்து அவதாரங்களே 10 தான் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கருத்து தமிழ்நாட்டில் வேரூன்றி விட்டது. இதற்கு சாஸ்திர சம்மதமும் கிடையாது, ஐடியாலஜிக்கல் சம்மதமும் கிடையாது, வேதாந்த சம்மதம் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்றேன், இந்த பாஞ்சராத்திரம் என்ற சாஸ்திரத்தை பேர் சொல்லியே பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சங்கரர் கண்டிச்சிருக்காங்க. அது வேற விஷயம், இப்ப சொல்ல வேண்டாம். அப்ப இந்த பரம், வியூகம், அப்புறம் விபவம், இதைத்தான் நம்ம அவதாரம் என்று சொல்லுகிறோம். அடுத்தது அந்தர்யாமி. ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் அடிப்படை தத்துவமாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்தர்யாமி தத்துவம். இதை பற்றி பிரம்மசூத்திரமும் பிருகதாரண்ய உபநிஷத்தும் அவ்வளவு விவரமாக சொல்லி இருக்கிறது. அதனால பிரம்மசூத்திரம் என்ன பிரம்மசூத்திரத்தை விட குருதேவ் தத்தாத்திரேய ராமச்சந்திர ரானடேன்னு ஒருத்தரை பத்தி அடிக்கடி சொல்லுவேன், மிகப்பெரிய வேதாந்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதாந்தத்தினுடைய முடித்த முடிவு மனிதனுக்கு வெளியிலே காண்கின்ற இந்த பஞ்சபூதங்களாலான படைப்பு இருக்க, அதுவும் மனிதனுக்கு உள்ளே ஐம்புலன்களால் கற்பனை செய்யப்படுகின்ற அந்த ஆத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய கருத்து. அது மட்டுமல்லாமல் வேதாந்தத்தினுடைய முடிந்த முடிவே மனித தேயத்தில் இருக்கிற ஆத்மாதான் பரம்பொருள், இதுதான் உபநிஷதங்களுடைய கடைசி அர்த்தம் அப்படின்னு அந்த குருதேவராருடைய ஒரு போடு போட்டார்.
அதுக்கு அவருக்கு சாந்தோக உபநிஷதத்திலையும் சான்று இருக்கு, பிரகதாரண்ய உபநிஷதத்திலையும் அந்தர்யாமி 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 அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களை சொல்லி அதுக்கு உள்ள இருப்பவர் உள்ள போறவர் பாரதியார் தான் கடன் வாங்கி எந்த பொருளிலுமே உள்ளே நின்றி எங்கி இருப்பவளே அப்படின்னு தன்னுடைய பாட்டிலையும் போட்டார். அதனால மனிதனுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் உலகளாவிய பரம்பொருள். இந்த உலகமாக தோன்றுவதெல்லாம் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அந்த சக்தி தான் அப்படிங்கிறதான் ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன். ஐயப்பன் சார் அந்த புஸ்தகமாகவும் போட்டிருக்கார். 1930ஆம் வருஷம் ரவீந்திரநாத் டாகூரும் ஐன்ஸ்டீனும் பெர்லின்ல 2 தடவை சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த உரையாடலை தமிழ்ல மொழிபெயர்த்து புஸ்தகமாகவும் போட்டிருக்கோம். சுவாமி விவேகானந்தர் கண்ட ஆன்மீகமும் அறிவியலும் அப்படின்னு ஐயப்பன் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகத்துல இந்த கருத்தையும் போட்டிருக்கோம். அதனால இது அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்திலிருந்து எடுத்தது. ஐன்ஸ்டைனையும் டாகூரையும் விட இந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பத்தி சொல்றதுனாக்க யாரு அத்தாரிட்டேட்டிவான ஆள் கிடைக்க போறாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, மனிதனுடைய இதயத்தில் இருக்கிற தெய்வத்தன்மை தான் இந்த படைப்பு அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு. இப்ப ஜனவரி 31ஆம் தேதி, பிப்ரவரி 1, 2ஆம் தேதிக்கு உலகம் முழுவதிலிருந்து 700 அறிஞர்கள், அதுல 125 பேர் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணாங்க. யோக வாசிஷ்டம் என்ற நூல். அந்த யோக வாசிஷ்ட நூலினுடைய அடிப்படை கருத்தே மனிதனுக்கு வெளியிலே தோன்றுகின்ற இந்த படைப்பு இருக்கு பாருங்க, அது மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவினுடைய வெளிப்பாடுதான். மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ஏற்க மறுத்து உலகத்துல படைப்பை பற்றி நீ பேசவே முடியாது அப்படின்னு அந்த யோக வாசிஷ்டம் என்ற சாஸ்திரமே சொல்லுகிறது. அதுக்கு வாசிஷ்ட ராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்னாக்க, இன்றைக்கு விஞ்ஞானம் மனிதருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க முடியாம தவிக்கின்ற ஒரு காலகட்டத்துல அதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு கருத்தை நம்முடைய தர்மமானது கொடுத்திருக்கிறது. அது எங்கேயோ இருக்கிற கருத்து இல்லை, நாம் வாழுகின்ற இந்த பூமியில, நம்ம காலடியில, நாம் பழகுகின்ற மக்களுடைய வாழ்க்கையில, நம்ம தினப்படி உட்கார்ந்து எழுந்திருக்கின்ற ஆலயங்களில இந்த கருத்தெல்லாம் நன்கு பரவி இருந்திருக்கிறது. It is a part of our culture. It is not a part of our knowledge. இது நம்முடைய அறிவின் அங்கம் இல்ல, நம்முடைய பண்பாட்டின் அங்கம். அதனால காலையில எழுந்திருந்த உடனே ஒரு பாமரன் கூட என்ன பண்றான், அசோவாதித்யோ பிரம்ம ஏவாகம் அஸ்மி, இந்த சூரியன் தான் பரம்பொருள், நான் தான் அந்த பரம்பொருள் என்று ஒவ்வொரு நாளும் அந்த மந்திரத்தை சொல்லும்படியாக நம்ம பெரியவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த பர அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர், வியூகம் வகுக்கப்படுபவர், விபவம் அவதாரம் என்று சொல்லுகிறார், அந்தர்யாமி ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளே இருந்து யாமின்னா கட்டுப்படுத்துபவர், யமம்னா கட்டுப்படுத்துது, அப்படி கட்டுப்படுத்துகின்ற இறைவன். கடைசியில அர்ச்சை அப்படின்னாக்க கோவில்ல நம்ம சாஸ்திரங்கள் படி உருவாக்கப்பட்ட இறைவனுடைய உருவம் இருக்கு பாருங்க, அது பரம்பொருள் தான் அப்படின்னு பாஞ்சராத்திரம் சொல்லுகிறது. அது பரம்பொருளுடைய அடையாள சின்னம் இல்லை. பிரம்மசூத்திரத்துல பிரதிமா பிரதீகம்னு 2 கான்செப்ட் வருது. பிரதிமா அப்படின்னாக்கா அதை பார்த்தாலே இது பரம்பொருள்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிவலிங்கத்தை பார்த்தாக்கா இது சிவனுடைய தோற்றம்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற ஒரு திருமால் வடிவத்தை பார்த்தாக்கா இது திருமாலுடைய தோற்றம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க ரேஷன் கடையில வரிசையில நிக்கிற போது உங்களுக்கு பதிலாக ஒரு கல்லை வச்சுட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோ, அந்த கல்லை பார்த்தா இது யாரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒன்றும் தெரியாது. அதற்கு சிம்பல்னு பேரு, பிரதீகம்னு பேரு. இந்த 2ஐயும் பத்தியே பிரம்மசூத்திரம் பேசுகின்றது. பிரதிமா அப்படின்னா அதை பார்த்தாலே இது யாரை குறிக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். காமராஜ் ஐயா, இன்னைக்கு காமராஜ் ஐயாவோட பிறந்த நாள், காமராஜ் ஐயாவுடைய உருவத்தை பார்த்தா இது அந்த மகானுடைய சிலை என்று தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நல்ல சாப்பிட்டு 2 குழந்தைகளுடைய உருவத்தை நிறுத்தினா இது காமராஜருடைய உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு பிரதீகம்னு பேரு, அதுக்கு பிரதிமா, பிரதினா மாற்றுங்க. அப்போ
இந்த ரெண்டையும் பத்தி சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால இந்த பாஞ்சராத்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிறது சுவாமியை குறிக்கின்ற ஒரு சிம்பல் இல்ல, சுவாமியே. அதனால அர்ச்சாவதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த பாஞ்சராத்திரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியது. அதனால கோவில்ல நாம் வழிபடுகின்ற உருவம் இருக்கிறதே, அது இறைவனுடைய அடையாள சின்னமல்ல, அதுவே அடையாளம். அதனால அதுக்கு நம்ம பண்ற அந்த அபிஷேகம், அதுக்கு பண்ற பூஜை, அதுக்கு பண்ணுகின்ற அந்த நிவேதனம், அதை ஆத்மாவாக நினைத்து அங்கம் அங்கமாக தியானம் பண்ணுவது, இதெல்லாம் பரம்பொருள் வழிபாட்டினுடைய பகுதி தான் அப்படின்னு பாஞ்சராத்திரம் சொல்லுகிறது. அதனால பம்பாயில பாஞ்சராத்திர ஆராய்ச்சி மையம் அப்படின்னு ஒரு பெரிய மையம் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு திருவேங்கடாச்சாரியார்னு ஒரு பெரியவர் நம்ம 5 சிங்கராச்சாரி ஸ்ட்ரீட்ல ஒரு கார்த்தால ஒரு ரொம்ப பிரமாதமான ஒரு லெக்சரே கொடுத்தாரு. அந்த பாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை பத்தி லட்சுமி தீதி எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நானும் அந்த சொற்பொழிவை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால இந்த பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சம் என்று 5 வடிவத்துல பரம்பொருளை வழிபடுவதுதான் பாஞ்சராத்திரமே பேரு. அதனால 5 ராத்திரியில இறைவன் இதை சொன்னதுனால பாஞ்சராத்திரம்னு பேருன்னு சில பேர் சொல்றாங்க. 5 வடிவத்துல இறைவனை வழிபடுவதனால இதுக்கு பாஞ்சராத்திரம்னு பேருன்னு இன்னொரு பேர் சொல்றாங்க. எப்படி 2 அர்த்தத்திலையும் பாஞ்சராத்திரம் பொருள். பொதுவாக இந்த பாஞ்சராத்திர ஆகமம் தான் வழிபாட்டுல ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது. இதற்கு மாற்றாக வைகானசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் ரேர் தான். இப்ப திருப்பதி மாதிரி இருப்பதெல்லாம் வைகானசம். நம்ம கேந்திரத்துல மூலையில இருக்கிற அந்த திருப்பதி கோவில் வைகானச ஆகமம். அதனால இதுல சின்ன உற்சவம்னா கூட இந்த வழிகாட்டுற பெரியவர்கள்லாம் திருப்பதியிலிருந்து வரணும். அவங்கெல்லாம் ஒரு காலத்துல காஞ்சிபுரத்திலிருந்து போய் திருப்பதியில செட்டில் ஆனவங்க அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் ஆலயங்கள்ல எந்த ஆகமங்கள் இருக்குங்கிறத பத்தி எனக்கு ரொம்ப தெரியல. நான் யோசிச்சு பார்க்குறேன், படிச்சு பார்க்குறேன், தேடியும் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் இந்த பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறது ஒரு கருத்தை சொன்னா முடிஞ்சு போடும். பிரம்மசூத்திரத்திலேயே பாஞ்சராத்திரத்துல பேர் சொல்லி அது அவைதிகம், அது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி திட்டிருக்குங்கிற ஒரு கருத்து இருக்க. இப்ப காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் நம்ம எல்லோரும் போட்டு கொண்டோமே, அந்த பெரியவருடைய தூண்டுதல்ல SR பட் அப்படின்னு ஒரு பெரியவர் த அத்வைதிக் இம்போர்ட் ஆஃப் பாஞ்சராத்திரா அப்படின்னு நம்ம பாண்டி பஜார்ல அந்த கணேசன் கொண்டு ஒரு காஃபி கடை, அந்த காஃபி பவுடரும் நல்லா இருக்கும், அவங்க போட்ட புத்தகம் கூட அதோட பிரமாதமா இருக்கும். அந்த பாண்டி பஜார்ல இருக்கிற அந்த கணேசன் கோல அந்த SR பட் பண்ணின அந்த PhD தீசிஸை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நம்ம கேந்திரா லைப்ரரியில இருக்கு. அப்போ இந்த பாஞ்சராத்திரத்தினுடைய அத்வைதிக் இம்போர்ட்டை பத்தி SR பட் அப்படிங்கிற ஒருத்தர் PhD பண்ணியிருக்கார். அது காஞ்சி பெரியவரோட ஆசீர்வாதத்தோட அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். எதற்காக சொல்றேன்னா, என் மதம் உயர்ந்தது உங்க மதம் உயர்ந்ததுன்னு சண்டை போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையோட இருந்தா யாராவது ஒரு மகான் அடமுண்டாப்பா சக்கலா, இது ரெண்டும் ஒரே கருத்தினுடைய வெவ்வேறு அம்சங்கள்ப்பா, சண்டை போடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரலையும் பொறுமையா இருக்கும். இவனுக்கு என்ன பயம்? அது கூட நம்ம போடுற சண்டையை போட்டு தீர்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சண்டைக்கு அடிப்படையே இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாக்க அப்புறம் நம்ம எப்படி சண்டை போடுறது? இப்படி சில பேருக்கு சண்டை போடுறதுக்கு அவசரம். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா பிரம்மசூத்திர காலத்துல பாஞ்சராத்திரத்தை கண்டிச்ச ஒரு பண்பாடு இன்னைக்கு பிரம்மசூத்திரம் அத்வைதத்தினுடைய ஒரு கூறுதான் அப்படின்னு சொல்ற ஒரு பெரியவர் வந்திருக்காங்க. இதே மாதிரி ஷட்தர்சனங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஷட்தர்சனங்கள் அத்வைத்திக்கும் போட்டுதான் அப்படின்னு காஞ்சி பெரியவரோட 100ஆண்டு விழாவும் போது ஒரு பெரியவர் சம்ஸ்கிருதத்திலேயே ஒரு புக் எழுதியிருக்கார். அது வித் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம கேந்திரா லைப்ரரியில இருக்கு. கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சாக்க இந்த எல்லாம் ஒன்று அப்படிங்கிற கருத்து படிப்படியா சமுதாயத்துல பாமர மக்களுக்கு ஏற்கனவே தெரியும், அறிஞர்களும் அதை அங்கீகரிப்பார்கள். அது கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு சண்டை போடாம நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே
இந்த அத்வைத்தம் என்ற தத்துவத்தை நோக்கித்தான் இந்த உலகம் முழுவதும் ஒன்று என்ற தத்துவத்தை நோக்கித்தான் விஞ்ஞானம், அறிவு, சமுதாயம், கலாச்சாரம், கலைகள் எல்லாம் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானமும் அந்த திசையில தான் போய்கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம சண்டை போட்டு பார்த்துறது அப்படின்னா நம்ம கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். திருவட்டார் சுவாமி மேற்கு நோக்கி படுத்திருப்பது, அப்புறம் மரகதவல்லி என்ற தாயார் திருநாமம், செண்பக மரம் என்ற தலவிருஷம், இவை ஆலய பற்றிய குறிப்புகள் பிற்காலத்தவை என்று காட்டுகின்றன. அதனால இதை சேர நாட்டு ஸ்ரீரங்கம்னு சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. அதனால இந்த திருவட்டாறு ஆலயத்தினுடைய ஸ்தலம் ரொம்ப பழசா இருக்கலாம், அந்த ஆலயம் எழுந்ததும் ரொம்ப பிற்காலத்து தான் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த மேற்கு நோக்கிய அந்த முகபாவம், செண்பகவல்லி அப்படிங்கிற தாயார், தலவிருட்சம், மரகதவல்லி அப்படிங்கிற தாயார், இதெல்லாம் இந்த கோவில் கொஞ்சம் கோவிலுடைய கட்டுமானம் காலத்தால பின்பற்றது. அப்புறம் ஒரு கோவிலுங்கிறது முழு கோவிலையும் ஒரேடியா கட்டிட மாட்டாங்க. அதனால ஆலயங்களுடைய எவல்யூஷன், எப்படி ஆலயங்கள் படிப்படியா வளர்ந்ததுங்கிறத பத்தி தமிழ்ல ரொம்ப நல்ல புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ உதாரணமா திருவானைக்காவல் கோவில், காஞ்சிபுரம் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், இதெல்லாம் எப்படி அப்புறம் காளகஸ்தீஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை கோவில், இந்த கோவில்லாம் ஒவ்வொரு ராஜாவும் அந்த கோவிலுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்றைக்கு நாம் காணுகின்ற அந்த ஆலயங்கள் இருக்கின்றனவே, they don't have the unity of theme. அதுக்கு ஒரு மையமான தீம் கிடையாது. படிப்படியா ஒரு குழந்தை வளர்ற மாதிரி அந்த கோயில் எல்லாம் வளர்ந்துருக்கின்றன. இந்த மாதிரி பிரச்சனை வளரக்கூடாதுன்னு ஸ்ரீமான் ஏக்நாத் ரானடே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த 105 ஏக்கர் நிலத்தை வாங்கி இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால பின்னாடி வரவங்க அந்த மாஸ்டர் பிளான் படி தான் இந்த கட்டணத்தை கட்டணும். அதனால இந்த விவேகானந்தபுரம் அப்படிங்கிற இந்த கிராமம், நகரம் எது வேணாலும் சொல்லுங்க, இதோட எவல்யூஷன் ஸ்ரீமான் ஏக்நாத்ஜி போட்ட அந்த திட்டத்தின்படி தான் இருக்கணும்னு அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கோ திருவட்டாருக்கோ திருவண்ணாமலைக்கோ காஞ்சிபுரத்துக்கோ யாரும் திட்டம் போட்டு வைக்கல. ஒவ்வொரு ராஜாவும் தன்னோட இஷ்டத்துக்கு கட்டியிருக்காங்க. இதை பத்தி கோச்சங்க சோழ நாயனார் காலத்தினுடைய அந்த ஸ்தலத்துல கோயிலுடைய வரலாற்றை பத்தி கவிதை மயமாகவே ஒரு நூல் இருக்கிறது. பல கோயில்களுக்கு இந்த மாதிரி அந்த கோயிலுடைய ஹிஸ்டரியை கவிதை மயமாக எழுதியிருப்பாங்க. அதனால திருவட்டாறு ஒரு யூனிட்டி ஆஃப் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் முழுக்க ஒரு திட்டத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. அந்தந்த ராஜாவுக்கு தோன்றின நல்லெண்ணத்தினுடைய வெளிப்பாடாக அந்த கோவில் வளர்ந்திருக்கிறது. அதனால அங்க இருக்கிற கலைகள்ல முரண்பாடு. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கோவிலும் ஒரு குழந்தை வளர்ற மாதிரி வளர்கிறது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த திருவட்டாறு கோயிலை பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றன. கேரள உற்பத்தி அப்படின்னு ஒரு காவியம், கேரள மகாத்மியம் அப்படின்னு ஒரு காவியம், திருவட்டாறு தலபுராணம் அப்படின்னு ஒரு காவியம், இவை பரசுராமரை இவ்வோரோடு தொடர்பு படுத்தி பேசுகின்றன. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரசுராமர் 21 தலைமுறை கத்திரியர்களை கொலை பண்ணின பிறகு அவருக்கு தங்க இடமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய நாடு முழுக்க அந்தணர்களுக்கு தானம் பண்ணிட்டாரு. தானம் பண்ண உடனே நீ தானம் கொடுத்த பூமியிலே இருக்கப்படாது என்று பரசுராமரை வெளியேற்றிட்டாங்க. அப்ப பரசுராமர் தான் கையில் இருந்த கோடரிய அந்த சிந்து சாகரில் எரிந்து அதுல இருந்து கொஞ்சம் நிலத்தை மீட்டார். அதனால இந்த கேரளத்துக்கு பரசுராம பூமின்னு பேர். கன்னியாகுமரி கோயிலுக்கு பின்னாடி பரசு கணேசர்னு ஒரு பிள்ளையாரே கையில கோடாரி வச்சு கொண்டு இருப்பார். அதுக்கப்புறம் பரசுராமர் கோயில் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. கேரளத்துக்கே பரசுராம பூமின்னு பேர் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த பரசுராமர் தென்னிந்தியா வந்த போது என்ன பண்ணினார்னாக்க,
வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த பஞ்சமகாரம் என்று சொல்லுகிற போது மச்சத்தை மீன் சாப்பிடுவது, மாமிசம் சாப்பிடுவது, மது அருந்துவது, பெண்ணோடு சேருவது, பொறி சாப்பிடுவது, இந்த 5மா இருந்திருக்கு. அது கொஞ்சம் ராஜச குணமுடையவர்களுக்கு ஏற்கின்ற ஒரு வழிபாட்டு முறை. பரசுராமர் என்ன பண்ணியிருக்கார், இதை முழுக்க முழுக்க பார்ப்போம். அதுக்குள்ள பரசுராமருடைய வாழ்க்கையிலேயும் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. அவர் சத்திரியர்களை பூண்டோடு அழிக்கிறேன்னு ஆரம்பிச்சவருக்கு அவருக்கே சாந்தம் நம்ம இனிமே ரொம்ப அமைதியா இருக்கணும் என்று அவர் இங்க வந்த உடனே பரசுராம கல்பம் என்ற ஒரு சாத்திரத்தை உண்டாக்கி, அந்த மதுவெல்லாம் சாப்பிட வேண்டாம், நீங்க பேரிச்சம்பழத்தை தின்னுங்க போறோம், அப்ப மச்சம் சாப்பிட வேண்டாம், அதுக்கு பதிலாக பொறி சாப்பிடுங்க போறோம் என்று இங்க இருந்த வழிபாட்டை ஒரு சுத்த சைவ வழிபாடா மாத்தினார். அதனால கன்னியாகுமரியிலிருந்து மேற்கு கடற்கரையில செங்கோட்டை வழியிலையும், கிழக்கு கடற்கரையில கன்னியாகுமரியிலிருந்து திருச்செந்தூர் வரலையும் இந்த பரசுராம கல்பத்தின்படி தான் வழிபாடு நடக்கும். இந்த பரசுராம கல்பத்தின்படி வழிபாடு நடக்கிற இடத்துலலாம் ஷட்டைக்காட்டை சொல்லுவாங்க. அந்த கோயில் இருக்கிற புனித காற்று நம்ம உடம்புல படணும் அப்படின்னு. இந்த இப்ப அண்மையில நடந்த இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு உலக புகழ்பெற்ற பிச்சை குருக்கள் மாதிரி காரைக்குடியில அந்த ஆகம பாடசாலையினுடைய முதல்வரே வந்திருந்தாலும் கூட அந்த கும்பாபிஷேகத்துல குழப்பை எதிர்த்து அந்த பூர்ண கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ற பொறுப்புன்னு சொல்றேன், மரியாதைன்னு சொல்ல வேண்டாம், அது திருவனந்தபுரத்துல இருந்து வர ஒரு தந்திரிக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதனால இந்த பரசுராம கல்பம் இதுக்கும் ஆக்டிவா திருச்செந்தூர் வரலையும் செங்கோட்டை வரலையும். அதனால செங்கோட்டையில நம்ம கருப்புசாமி பண்ற 1000 திருவிளக்கு பூஜையில ஷட்டை காட்டிட்டு தான் கோயிலுக்குள்ள போக சொல்லுவாங்க. அதனால இன்றும் பரசுராமர் வாழ்கின்றார். காயத்ரி அக்கா சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னா?